வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சட்டவிரோத குடியேறிகளுக்கான பொது மன்னிப்பு திட்டம் முடிவடைய இன்னும் 15 நாட்களே உள்ளன. மலேசியாவில் தங்கியுள்ள சட்டவிரோத குடியேறிகள் எவ்வித சட்ட நடவடிக்கைக்கும் உட்படாமல் வெறும் அபராத தொகையை மட்டும் செலுத்திவிட்டு தங்கள் தாயகத்திற்கு திரும்புவதற்கு குடிநுழைவுத்துறை வழங்கிய பொது மன்னிப்பு திட்டம் வரும் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. கடைசி நேரத்தில் அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் குடிநுழைவு அலுவலகங்களிலும் விமான நிலையங்களிலும் திரளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு குடிநுழைவுத்துறை அமல்படுத்தியுள்ள பொது மன்னிப்புக்குரிய திட்டத்தில் தங்களை பதிவு செய்து கொள்வதற்கும் அபராத தொகையை செலுத்துவதற்கும் நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவு அலுவலகங்கள் வரும் டிசம்பர் 21ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 28ஆம் தேதி ஆகிய 2 சனிக்கிழமைகளில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தினங்களில் சட்டவிரோத குடியேறிகளின் 4000 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ஜக்கரியா ஷாபான் அறிவித்துள்ளார். நாடு திரும்புவதற்கும் சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக வேலை செய்வதற்கும் இதுவரையில் 2,16,471 பேர் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர். கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி வரையில் 1,86,107 பேர் தங்கள் நாடுகளுக்கு திரும்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமது கண்காணிப்பின் கீழ் உள்ள பெண் நோயாளிக்கு ஆபாச குறுந்தகவல்களை அனுப்பி அவரை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்ததாக நம்பப்படும் மனநல நிபுணத்துவ மருத்துவ ஆலோசகர் ஒருவர் மருத்துவ சேவையில் இருந்து ஓராண்டுக்கு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மலேசிய மருத்துவர் மன்றத்தின் ஒழுங்கு நடவடிக்கை பிரிவினர் அந்த மனநல மருத்துவ நிபுணருக்கு எதிராக இந்த கடும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் என்று பாதிக்கப்பட்ட 30 வயதுடைய மாதுவின் வழக்கறிஞர் பிரான்சிஸ் பரேரா தெரிவித்தார். அந்த மருத்துவ ஆலோசகருக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கை குறித்து மலேசிய மருத்துவர் மன்றம் தமக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளது என்று அந்த வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்காசிய நாடுகளுக்கான அமைப்பான ஆசியானின் தலைவராக அடுத்த ஆண்டு தாம் தலைமை பொறுப்பை ஏற்கும் பட்சத்தில் தம்முடைய ஆலோசகராக தாய்லாந்து முன்னாள் பிரதமரும் தற்போதைய பிரதமரின் தந்தையுமான தக்ஷின் ஷினாவாட்டை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நியமித்துள்ளார். தென்கிழக்காசிய நாடுகளின் தலைவர்களின் அனுபவங்கள் மலேசியாவிற்கு மிகுந்த பலாபலனை அளிக்க வல்லதாகும். அந்த வகையில் அதிகாரப்பூர்வமற்ற நிலையில் மலேசியாவிற்கு உதவும் வகையில் தக்ஷினின் இந்த நியமனம் அமைகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மலேசியாவிற்கு 2 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள தாய்லாந்து பிரதமர் பெத்தோங் தான் ஷினாவாட்டுடன் இணைந்து புத்ரஜயாவில் நடத்திய கூட்டு செய்தியாளர்கள் கூட்டத்தில் பிரதமர் இதனை அறிவித்தார். இவ்வாண்டு அக்டோபர் 30ஆம் தேதி வரை நாட்டில் 422 இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு மொத்தம் 46.1 மில்லியன் அல்லது 4,61,00,000 ரிங்கிட்டை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற மேலவையில் தெரிவிக்கப்பட்டது. மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் R.A. லிங்கேஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ngா கோமிங் தலைமையிலான வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு அரசாங்க மானிய நிதி உதவி கேட்டு விண்ணப்பித்த மொத்தம் 1074 ஆலயங்களில் 422 ஆலயங்களின் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நிதி உதவி பெற்ற இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களில் 147 வழிபாட்டு தலங்கள் இந்து ஆலயங்களாகும். அவற்றுக்கு மொத்தம் 19.1 மில்லியன் அல்லது 1,91,00,000 வெள்ளி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்று டாக்டர் லிங்கேஸ்வரனின் கேள்விக்கு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் எழுத்துப்பூர்வமான பதிலில் தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மற்றும் பேரா மாநிலங்களில் அதிகமான ஆலயங்கள் மானியம் பெற்றுள்ளன. சிலாங்கூரில் 32 ஆலயங்களும் பேராவில் 32 ஆலயங்களும் மானியம் பெற்றுள்ளதாக ngா கோமிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோன்று ஜொஹூரில் 19 ஆலயங்களும் கெடாவில் 12 ஆலயங்களும் கிளாந்தானில் 2 ஆலயங்களும் மலாக்காவில் 15 ஆலயங்களும் நெக்ரி சம்பிலானில் 14 ஆலயங்களும் பஹாங்கில் 8 ஆலயங்களும் புத்ராஜயாவில் 1 ஆலயமும் சபாவில் 3 ஆலயங்களும் கோலாலம்பூரில் 5 ஆலயங்களும் மானியம் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜொஹூர் கோத்தாத்திங்கி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம், ஜொஹூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம்,
பேரா பகன்சராய் சுன்லி பிரதான ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், பேரா பத்துகஜா சைவ பரிபாலன சங்கம், பேரா தஞ்சோங் ரம்புத்தான் அருள்மிகு சமயபுர மகாமாரியம்மன் ஆலயம், சபா ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் பரிபாலன சபா, புத்ராஜயா தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம், ஸ்லாங்கூர் ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயம், ஸ்லாங்கூர் ஷா அலாம் தமன் ஸ்ரீ முடா மகா மாரியம்மன் ஆலயம், ஸ்லாங்கூர் கப்போங் டேசாஜயா திருமுருகன் ஆலயம் ஆகியவை அதிக தொகையாக தலா 2,50,000 ரிங்கிட்டை மானியமாக பெற்றுள்ளன என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மடானி அரசாங்கத்தின் கீழ் இஸ்லாம் அல்லாத அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் உயரிய கவனிப்பும் முன்னுரிமையும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு வழங்கி வருகிறது என்பதற்கு இந்த நிதி ஒதுக்கீடு ஓர் உதாரணமாகும் என்று டாக்டர் லிங்கேஸ்வரனின் கேள்விக்கு அமைச்சர் ngா கோமிங் இவ்வாறு பதிலளித்துள்ளார். சபா ரானாவில் இன்று மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது. பிற்பகல் 2:56 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 2.8 பதிவாகியுள்ளது. ரானாவில் இருந்து மேற்காக சுமார் 15 கிலோமீட்டரில் இந்த மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்ட நிலநடுக்கம் மலேசியாவில் சுனாமிக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்று அந்த ஆய்வு மையம் கூறுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கோலாலம்பூரில் ஆட்சேப பேரணியில் கலந்து கொண்ட மாது ஒருவரை நோக்கி ஆபாச செய்கையை காட்டியதாக கூறப்படும் போலீஸ்காரருக்கு எதிராக அரச மலேசிய போலீஸ் படை தனது விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்று PKR கட்சியின் தொடர்புத்துறை இயக்குநர் லீ சியான் சுங் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் போலீஸ்காரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அது போலீஸ் படையின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதுடன் போலீஸ் உறுப்பினர்களின் நன்னெறி கோட்பாட்டை மீறுவதற்கு ஒப்பாகும் என்று அவர் நினைவுபடுத்தியுள்ளார். போலீஸ்காரர்கள் என்பவர்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அரணாக இருக்க வேண்டுமே தவிர தங்களுக்கு வழங்கப்பட்ட கடமையை மீறுபவர்களாக இருக்கக்கூடாது என்று லீ சியான் சுங் வலியுறுத்தினார். அதேவேளையில் தமக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த போலீஸ்காரரின் இத்தகைய ஒழுக்கக்கேடான செயலை அம்பலப்படுத்திய சம்பந்தப்பட்ட மாதுவை தாம் பாராட்டுவதாக புட்டலிங்ஜயா நாடாளுமன்ற உறுப்பினரான லீ சியான் சுங் தெரிவித்தார். அடுத்த ஆண்டில் தொடங்கப்படவிருக்கும் தேசிய பயிற்சி சேவையான PLKN 3.0 திட்டத்தில் ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் நாள் ஒன்றுக்கு சராசரி 64 ரிங்கிட் செலவிடப்படும் என்று தற்காப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நூர்டீன் தெரிவித்தார். பங்கேற்பாளரின் பயிற்சி காலம் முடிவடையும் வரையில் அவர்களுக்கு உணவு, தேநீர், தங்கும் வசதி மற்றும் அவர்களின் இதர சேவைகளுக்கு இத்தொகையை அரசாங்கம் செலவிடவிருப்பதாக அமைச்சர் விளக்கினார். தவிர பங்கேற்பாளர்கள் PLKN முகாமிற்கு சென்று வருவதற்கான செலவினத்தையும் அரசாங்கம் ஏற்பதாக இன்று நாடாளுமன்ற கட்டடத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காலித் நூர்டீன் இதனை தெரிவித்தார். கடந்த ஜனவரியில் இருந்து டிசம்பர் 1 தேதி வரை சமூக வலைதளங்களில் மோசடிகளுக்கு வித்திடக்கூடிய 56,294 உள்ளடக்கங்களை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC ஒத்துழைப்புடன் அகற்றப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருடங்களுடன் ஒப்பிடுகையில் அகற்றப்பட்டுள்ள மோசடி தன்மையிலான உள்ளடக்கங்கள் அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டில் 242 உள்ளடக்கங்களும் 2023இல் 6,297 உள்ளடக்கங்களும் சமூக வலைதளங்களில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் விளக்கினார். அதேவேளையில் இணையதள மோசடிகளின் வாயிலாக கடந்த ஜனவரியில் இருந்து அக்டோபர் மாதம் வரையில் 1.224 பில்லியன் அல்லது 122 கோடியே 40 லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தியோனி சிங் விளக்கினார். நாட்டின் எல்லை பாதுகாப்புக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் இன்று உறுதியளித்துள்ளார்.
பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து விடுபட்டு மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கு எல்லை பாதுகாப்பு அதீத முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று IGP உத்தரவாதம் வழங்கியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் வாயிலாக உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதி இலாக்காவிற்கு 560 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் போலீஸ் படை தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதியின் வாயிலாக தரை மார்க்கமாகவும் கடல் வாயிலாகவும் எல்லை பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என்று தான் ஸ்ரீ ரசருடின் குறிப்பிட்டார். தனது பழந்தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த முதியவர் மீது மரம் விழுந்ததில் பலத்த காயங்களுக்கு ஆளாகி உயிர் இழந்தார். இச்சம்பவம் இன்று மாலை 4 மணியளவில் பஹாங் பெந்தோங் ஜலாம் தராஸ் பத்து சத்துவில் உள்ள ஒரு தோட்டத்தில் நிகழ்ந்தது. புக்கிட் சமாங்கை சேர்ந்த லீ பிக் சி என்று அடையாளம் கூறப்பட்ட 67 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். அவரின் உடலை மீட்பதற்கு போலீசார் தீயணைப்பு மீட்புப் படையின் உதவியை நாடினர். வேக கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என்று நம்பப்படும் MPV வாகனம் ஒன்று சாலையை விட்டு விலகி ஆற்றில் பாய்ந்ததில் அதன் ஓட்டுநர் நீரில் அடித்து செல்லப்படுவதில் இருந்து கிராமத்து மக்களால் தெய்வாதீனமாக துரிதமாக காப்பாற்றப்பட்டார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:23 மணியளவில் கிளாந்தான் கொலக்ராயில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் புரோட்டான் எக்ஸோரா ரக வாகனத்துடன் ஆற்றில் விழுந்த 28 வயது ஓட்டுநர் துரித வேகத்தில் மீட்கப்பட்டதால் உயிர் பிழைக்க முடிந்தது. சம்பந்தப்பட்ட நபர் பத்துஜோங்கில் இருந்து தமான் ஸ்ரீ பஹாகியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கொலக்ராய் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டன் மஸ்லான் மமாட் தெரிவித்தார். இன்று திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரையில் நாட்டில் 4 மாநிலங்களில் அடைமழை நீடிக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா ஆருடம் கூறியுள்ளது. கிளாந்தான், திரங்கானு, பஹாங் மற்றும் சரவா ஆகிய மாநிலங்களில் மோசமான வானிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் என்று அது நினைவுறுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.